வணக்கம். நான் உங்களுக்கு கௌதம் குணா. நம்ம சார் மைனஸ் ஸ்டேட்டஸ் கார்ஸுங்க. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சார் அவினாஷ் சேல்ரன் சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் சேவருக்கு முன்னாடி குடும்ப பழத்து கிட்ட நம்ம ஒரு 6 வருஷமாக யூஸ் பண்ணிருக்கோம். நம்மளோட செக் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்கோம். அந்த வகையில் நிறைய கஸ்டமர் வந்து லோ டவுன் பேமெண்ட்டில் ஒரு லேட்டஸ்ட் வண்டி, அதுவும் இன்னைக்கு மோஸ்ட் வாண்டட் கார்ஸ் பெட்ரோல் வண்டியில் விஎக்ஸ் ஆப்ஷன் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி உங்களுக்கு ப்ராப்பர் சர்வீஸ் கன்சென்ட் லோன் கண்டிஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வண்டியோட குவாலிட்டி பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. தெளிவான வண்டி உங்களுக்கு. ஜஸ்ட் வெறும் 79,000 கிலோமீட்டர் வண்டி இப்போ வரைக்கும் ஓடி இருக்குங்க. ஸோ வண்டியோட ஆப்ஷன்ஸ் கேட்டிங்களாக்கும் உங்களுக்கு பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி, சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ, இன்பில்ட்டாக உங்களுக்கு MP3 பிளேஸ் வண்டியோட வந்துடுது உங்களுக்கு. அதேமாதிரி அட்ஜஸ்டபிள் உங்களுக்கு ஸ்டேரிங் வந்துடுது, ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் வந்துடுது உங்களுக்கு. ஸோ டூயல் ஏர் பேக் வந்துடுது, APS. ஸோ அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ரொம்ப சேஃப்டியான வண்டி தான். மாருதியில் ஓல்டு மாடலில் உங்களுக்கு ஏர் பாக்ஸ்லாம் வராமல் இருந்துச்சு. ஸோ இப்போ வர மாடல் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஏர் பாக்ஸ் வருது. ஸோ தெளிவாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி. வண்டி பற்றி நிறையா சொல்லலாம், சொல்லிகிட்டே போகலாம். அதுவும் சிங்கிள் ஓனர்னால கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வண்டி மெயின்டைன் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு. ஸோ நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இது வந்து கிரானைட் கிரைன்னு சொல்லுவாங்க, யானை கருப்புன்னு சொல்லுவாங்க, கிரே கலர் உங்களுக்கு. அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் நியூ டயர் புதுசாக போட்டிருக்காங்க. பேக்கில் ஒரு ஆவரேஜாக ஒரு 80% இருக்குது. ஸோ ப்ராப்பர் சர்வீஸ் இருக்கிறது தான். வெறும் 79,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் லோனே ஒரு 4 to 4.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துடலாம். ஸோ அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ரொம்ப தெளிவான குவாலிட்டியாக இருக்குது. இந்த வண்டி பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ 2018 மாடல் மாருதியில் ஸ்விஃப்ட் VXIயில் ஆப்ஷனல் வேரியண்ட் உங்களுக்கு. நல்ல குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது வண்டியில். தெளிவாக இருக்கும் உங்களுக்கு, குவாலிட்டியாக இருக்குது. உள்ள இன்டீரியர் வச்சு நீங்கள் சொல்லலாம் எப்படி மெயின்டைன் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு பிளாக் டோனில் கொடுத்துருக்காங்க. நிறைய இடங்களில் உங்களுக்கு கிரே அப்ளை பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ 2 ஏர் பேக் வந்துடுது, டிரைவர் சீட் ஏர் பேக் ப்ளஸ் கோ பேசஞ்சர் ஏர் பேக் வந்துடுது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பிளேயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட அந்த ஒரிஜினல் பிளேயர் வந்துருக்கு உங்களுக்கு. இதுலேயுமே உங்களுக்கு FM ப்ளஸ் உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன், CD காஸ்ட் ஆப்ஷன். ஸோ எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஸோ சார்ஜர் பாயிண்ட்டில் எங்கே வந்துருக்கு உங்களுக்கு. சூப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வண்டி பற்றி கம்பல்சரி சொல்லி ஆகணும். ரொம்ப ரொம்ப நீட்டாக குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அந்த புது வண்டிக்கு உண்டான அந்த ஸ்மெல்லு இன்னும் போல் அந்த ஒரிஜினல் ஸ்மெல் அப்படி சூப்பராக உங்களுக்கு இருக்குது. ஸோ ஸ்டேரிங்லேயே உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருக்கு உங்களுக்கு. அதேமாதிரி இந்த ஸ்டேரிங்குமே உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் தான் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு டோர்ஸோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே வந்துருக்காங்க. அதேமாதிரி 2 ஸ்டேரிங்குமே வந்து 2 மிரர்ஸுமே வந்து பார்த்தீங்களாக்கும் அட்ஜஸ்டபிள் சைடு மிரர்ஸ் தான் நீங்கள். ஸோ எலக்ட்ரானிக் சைடு மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இப்பயும் போல தான் இந்த வண்டி பற்றி பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் 79,891 கிலோமீட்டர் வண்டிக்கு ட்ரோன் ஆயிருக்கு 18லேருந்து. ஸோ டைரெக்டாக வந்து ஆர்சி ஓனர் வண்டி தான். நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரி பக்காக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பெட்ரோல் வண்டின்றனால உங்களுக்கு மைலேஜை பற்றி யோசிக்கவே வேணாம், நல்லா கிடைக்கும் ஸ்விஃப்ட்டை பொறுத்தளவில். அதே மாதிரி நீங்கள் வந்து சர்வீஸை பற்றி யோசிக்கவே வேணாம், சர்வீஸ் வந்து பக்காவாக கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரீசேல் வேலையுமே எப்பயுமே பெட்ரோல் வண்டியில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எப்பயும் போல ஹாட் பண்ணி காமிச்சலாம் பாருங்கள். அதாவது நீங்கள் இந்த வண்டியில் கிளச் பிடிச்சா ஹாட் பண்ண முடியும். ஒரே கிளிக் தான் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பக்காவாக ரன் ஆகிட்டு இருக்கு. வண்டி ரன் ஆகவே தெரியவே இல்லை, அவ்வளோ அருமையாக ரன் ஆகிட்டு இருக்கு வண்டி உங்களுக்கு. ஸோ சூப்பராக இருக்குது. எப்பயும் போல தான் ஏசி செக் பண்ணிடலாம் வாங்க. புது வண்டியில் ஏசி செக் பண்ணுற அவசியமே இல்லைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கூலிங் சூப்பராக இருக்கும், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் இதெல்லாம் வேறு லெவலில் கூலிங் உங்களுக்கு பாருங்கள். ஏசி அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஏசி கூலிங் வந்துருச்சு. கையை வைக்க முடியல, அந்த அளவுக்கு கூலிங் சூப்பராக இருக்குது உங்களுக்கு. ஓகே, இப்போ ஏசி நல்லா இருக்குது. ஏசி போட்டதுக்கப்புறம் ஒரு சில வண்டியில் வைப்ரேஷன் இருக்கும். அந்த வைப்ரேஷன் இந்த வண்டியில் சுத்தமாகவே இல்லை. அங்கே பாருங்கள், அப்படி வண்டி பக்கா ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு துளி வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ அருமையாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஏசி இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிளேயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் சூப்பராக இருக்குது. பின்னாடி உட்காரவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் ஓவராலாக எல்லாமே பார்த்துடலாம். டிக்கி ஸ்பேஸ் முதல் கொண்டு எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எப்பவும் மேலே நம்ம இன்ஜின் ரூம் பார்த்துடலாம். நம்ம எப்பயுமே சொல்கிறதுதான், ஒரு யூஸ்டு காரை பொறுத்தவரை அந்த வண்டியோட இன்ஜின் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இன்ஜின் ரூம் வச்சு அந்த வண்டி ரீப்ளேஸ்மெண்ட், ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே செக் பண்ண முடியும். நம்ம வண்டி இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது. வண்டி ரன்னிங்கில் இருக்குன்றதே தெரியல, அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வெறும் 79,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2 போஸ்ட்டுமே ஒரிஜினல் போஸ்ட் தான், ரீபேஸ்ட் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்விஃப்ட்டை பொறுத்தவரை இந்த இடத்துல தான் உங்களுக்கு சேஸ் நம்பர் வந்துடும். ஸோ சேஸ் நம்பர்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. இன்ஜின் நாய்ஸ் பக்காவாக இருக்குது. பேட்டரி புதுசு போட்டிருக்காங்க. எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம மேலே இருந்த பிளாஸ்டிக் கவருமே ரிமூவ் பண்ணிட்டோம், இன்ஜின் நாய்ஸ் இருக்கிறதுக்காக. ஸோ இப்போயுமே நான் இன்ஜின் நாய்ஸ் கொண்டு போகிறேன். அந்த இன்ஜின் நாய்ஸ், இந்த ஒரிஜினல் நாய்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க, அவ்வளோ அருமையாக நாய்ஸ் இருக்குது. கொஞ்சம் கூட அந்த ஒரிஜினல் நாய்ஸ் மாறவே இல்லை. ஸோ லோ கிலோமீட்டர் ஓடுன்றதுனால ஸோ APS யூனிட் எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. தெளிவாக இருக்குது. ரஸ்ட்டு எங்கேயுமே டென்ட்டு, ஸ்க்ராச்சஸ், ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி, ரீப்ளேஸ்மெண்ட், ரீபெயிண்ட்டு எதுவுமே இருக்காதுங்க. தெளிவாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க.
அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது, எங்கேயுமே உங்களுக்கு ரீப்யூஸ் கிடையாது. தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பக்காவாக இருக்குது, ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஆயில் கேஜுமே ரிமூவ் பண்ணி காமிச்சிடலாம். எப்பயுமே நம்ம சொல்கிறது தான், ஒரு யூஸ்டு காரை பொறுத்தவரை அந்த வண்டியில் உங்களுக்கு ஒயிட் ஸ்மோக், பிளாக் ஸ்மோக் அந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாது. நம்ம வண்டியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது வரைக்கும் நம்ம கொடுத்த வண்டியில் எதுவுமே ஒயிட் ஸ்மோக், பிளாக் ஸ்மோக் கண்டிப்பாக வந்திருக்காது. ஏன்னா ஒவ்வொரு வண்டியுமே செக் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த வண்டியிலுமே ஒயிட் ஸ்மோக், பிளாக் ஸ்மோக் எதுவுமே இல்லை. செமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வண்டி ஒரு துளி வைப்ரேஷன் இல்லை. அந்த புது வண்டி உண்டான குவாலிட்டி அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு நீங்க வரக்கூடிய ஸ்விஃப்ட் 2025 வரக்கூடிய ஸ்விஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் ஒவ்வொரு பிராண்ட்ல, இந்த பிராண்ட் மட்டும் கிடையாது, மாறி பிராண்ட் மட்டும் கிடையாது, எல்லா பிராண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரொம்ப வர 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 வந்து உங்களுக்கு பாடியோட குவாலிட்டியை கம்மி பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ 2025 கம்பேர் பண்றப்ப 2018-20 மாடல உங்களுக்கு குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அதுல இங்க பாருங்க வண்டி வைப்ரேஷன், ஒரு தடவை வைப்ரேஷன் இல்லை. வண்டி ரன்னிங்ல இருக்குன்றது நம்மளுக்கு தெரியல, நம்மளே திரும்ப ஒரு டைம் கிராங்க் அடிச்சிடும். ஸோ அந்த அளவு தான் வண்டி நல்லா ஆயிட்டு இருக்கு. 2018 ஒரே ஓனர் VXC ஆப்ஷனல் வண்டி உங்களுக்கு. டயரை பத்தியோ, இன்சூரன்ஸ் பத்தியோ, ஏசி பத்தியோ எதை பத்தியுமே கவலை தேவையில்லை. ஒரு லோ டவுன் பேமெண்ட்ல ஜஸ்ட் ஒரு 50,000 ரூபா பணம் கட்டிட்டு நீங்க ஒரு லேட்டஸ்ட் வண்டி எடுத்தா ஒரு 5 to 10 வருஷத்துக்கு எந்த வேலையுமே வரக்கூடாதுங்க. நீங்க கேரண்டி நல்லா வச்சுக்கலாம். ஒரு ஃபேமிலியா ஒரு 5 சீட் வண்டி வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி கம்பல்சரி உங்களுக்கு பிடிக்கும். ஸோ உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸ் ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு. டிக்கி ஸ்பேஸுமே நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி பின்னாடி உட்காரவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு பெரிய லெக் ரூம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 250 உங்களுக்கு 300 லிட்டர்ஸ் அபோவ் தான் கண்டிப்பாக இருக்கும். நல்ல பெரிய ஸ்பேஸ் உங்களுக்கு. எங்கேயுமே டென்ட் ஸ்கிராட்ச் எதுவுமே இருக்காதுங்க. மைனூட்டு சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கு. அதுவுமே வந்து பார்த்தீங்களா சும்மா குழந்தைகள் போட்ட மாதிரி சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் தான் இருக்கு. அதோட பாடி லைன்லாம் ரொம்ப நீட் அண்ட் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நல்லா ரக்ட் அண்ட் சூப்பராக இருக்கு. அது நியூ சேஃப்ல ஒரு ஸ்விஃப்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல 5.5 to 5.5 கிலோ வண்டி கிடையாது. 2018 சிங்கிள் ஓனர் சர்வீஸ் இருக்கிற வண்டி நம்ம ரைடர்ஸ் காஸ்ட் கொடுத்த பிரைஸ் 4,95,000. எதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். வெறும் 50,000 டவுன் பேமெண்ட்ல ஒரு லேட்டஸ்ட் வண்டி பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவும் ஒரு தெளிவான வண்டி, ஒரு வார கண்டிஷன்ல ஒரிஜினல் கிலோமீட்டர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளம் விசிட் பண்ணி பாருங்க. இந்த வண்டியோட கேட்லாக்ஸ், போட்டோஸ் எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லையும் கொடுத்துருக்கோம். நம்ம ஷோரூம் கரெக்டாக எங்கே லொக்கேட் கேட்டீங்களா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அவினாசியில் சேவூர் ரோட்டில், அதாவது புளியம்பட்டி ரோட்டில் குறும்பபாளையத்தில் லொக்கேட்டாக இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஷோரூம் லொக்கேஷன் ப்ளஸ் பார்த்தீங்களா வண்டியோட ஃபோட்டோ டீட்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காம நம்ம குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மற்றது போகக்கூடிய வண்டியோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெறும் 4,95,000 ரூபாய்க்கு ஒரு அருமையான வண்டி ஸ்விஃப்ட் VXஐ மிஸ் பண்ணிடுறாங்க.